பாரதிய நியாய சங்கீதா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு செக்ஷனாக பார்த்துட்டு வரோம். அதில் இப்போ முந்தின செக்ஷனில் நம்ம முடித்தது என்னன்னா, ஜென்ரல் எக்ஸெப்ஷன், சில குற்றங்கள் சில செயல்கள் குற்றம் அல்ல அப்படின்னு சட்டம் விலக்கு கொடுக்கு. அது ஒரு வகை. இனி அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ரைவேட் டிஃபென்ஸ். தன்னுடைய உடலுக்கோ தன்னுடைய ப்ராப்பர்ட்டிக்கோ ஒரு ஆபத்து வந்தால் அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளோட பாதுகாப்பு உனக்கு கிடைக்கலன்னா நீயே தற்காத்து கொள்ளு அப்படின்னு சட்டம் வழி கொடுக்கு. உதாரணத்துக்கு ஒரு பெண்ணை வீட்டில் இருக்கா, அவளை பக்கத்து வீட்டுக்காரன் போய் கற்பழிக்க போகிறான் அப்படின்னு வை, பலவந்த போகிறான் அப்படின்னு உள்ள சூழ்நிலைகளில் அந்த பெண்ணுக்கு தற்காத்து கொள்ளுவதற்கு சட்டம் உரிமை கொடுக்கிறது. என்ன செய்யலாம்? பக்கத்தில் இருக்க கத்தி எடுத்து அவனை குத்திடலாம், கொன்றலாம், அது தப்பு இல்லை. இப்படி சில விதிகளை அந்த சட்டம் தருது. என்ன சொல்லுது? தனக்கோ அல்லது வேறொரு நபருடையோ உடம்புக்கோ அல்லது சொத்துக்கோ ஆபத்து வருமானால் நீங்கள் தற்காத்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தனக்கு அல்லது அடுத்தவருக்கு. இப்போ ஒரு பெண் இருக்கா, அவள் வீட்டில் திருடங்க 2 பேர் போயிட்டாங்க, இல்லை மோசமான நோக்கத்தோடு 2 பேர் உள்ளே போயிருக்கான். அந்த பெண்ணு தனியாக இருக்கா, அவளுக்கு பாதுகாப்பு இல்லை. பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்துட்டான் 2 பேர் உள்ளே போகிறத. என்ன செய்யலாம்? அவன் 4 பேரை கூட்டிகிட்டு உள்ளே போய் அவங்கள விரட்டி விடலாம், அவங்கள அடித்து கையை காலை ஓடிக்கலாம், அந்த மாதிரி. அப்போது தனக்கு அல்லது மற்றொருவருக்கு அல்லது சொத்துக்கு, தனது சொத்து அல்லது வேறொரு சொத்துக்கு பாதுகாத்து கொள்ள ப்ரைவேட் டிஃபென்ஸுங்கிறத கொடுக்கும். இப்படி தனக்கு அல்லது மற்றவருக்கு சொல்லுற மாதிரியே இந்த பாதுகாப்பை 2 விதமாக பிரிச்சிருந்தாங்க. சில அஃபென்ஸுகளுக்கு ஈவன் மரணம் விளைவித்தாலும் குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லுதான். மற்றதுக்கு மரணம் விளைவிக்காது கிரீவஸ் ஹர்ட் வரைக்கும் உண்டாக்கலாம், கையை காலை ஒடிச்சு விடலாம், கொன்றாத அப்படின்னா. உதாரணம் சொல்லப்போனால் ஒருவருடைய வீட்டில் அத்துமீறினால் அல்லது ஒரு பெண்ணை மானபங்கப்படுத்த உள்ள வீட்டுக்குள்ளே போய் முயற்சிக்காங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கு அந்த கொலை செய்ததுக்கும் வருது. அது சில பிரிவுகளில் சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு கொடுக்காங்க. அதாவது மரணமும் சில சூழ்நிலைகளில் விளைவிக்கலாம் எதிராளிக்கு, நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இதைத்தான் இந்த செஷனில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ப்ரைவேட் டிஃபென்ஸை பார்ப்போம். ப்ரைவேட் டிஃபென்ஸு ஒரு மனிதனுடைய உடல் அல்லது சொத்துக்கு அல்லது வேறொரு நபருடைய உடல் சொத்துக்கு வரும்போது கொடுக்கலாம் அப்படின்னு வருது. இது ப்ரைவேட் டிஃபென்ஸு தானாக ஒரு சண்டை இழுத்தவன் ஆரம்பத்தில் போகிறான் அப்படின்னா இல்லை, வேற ஒருத்தன் வந்தான்னா உனக்கு ப்ரைவேட் டிஃபென்ஸை தவிர நீயா போய் ஒரு சண்டையை இழுத்துட்டு வந்தேன்னா இல்லை, அங்கே தான் ஒரு தீர்ப்பில் சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்களுடைய அதிகார வரம்பை தாண்டக்கூடாது. சில குற்றங்களுக்கு மரணம் விளைவித்தாலும் குற்றம் இல்லைன்னு சொல்லுது, வேற சில குற்றங்களுக்கு மரணம் விளைவித்தால் அது தப்பு தான், அது கொடுங்காயம் வரைக்கும் வேணால் ஏற்படுத்திக்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி அரசாங்க அதிகாரிகளுடைய உதவி பெற நேரம் இருந்தால் உனக்கு ப்ரைவேட் டிஃபென்ஸ் இல்லை, பழிவாங்கல் அந்த மாதிரி சூழ்நிலைகளுக்கு இல்லை அப்படின்னு தீர்ப்பில் சொல்லுவாங்க. செக்ஷன் 34 என்ன சொல்லுது? நத்திங் இஸ் அன் அஃபென்ஸ் விச் இஸ் டன் இன் எக்ஸசைஸ் ஆஃப் ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸ். ஒரு தனி மனித பாதுகாப்பு அல்லது சொத்து பாதுகாப்புக்காக செய்த செயல்கள் குற்றம் அல்ல. ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸ் ஆஃப் பாடி ஆர் ப்ராப்பர்ட்டி. இதில் தான் என்ன செய்யலாம்? எவ்ரி பர்சன் ஹாஸ் எ ரைட் சப்ஜெக்ட் டு த ரெஸ்ட்ரிக்ஷன் கண்டெய்ன்ட் இன் செக்ஷன் 37. 37 சில நிபந்தனைகளை சொல்லுவாங்க. அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு டு டிஃபெண்ட் பாதுகாக்க இது ஹிஸ் ஓன் பாடி ஆர் பாடி ஆஃப் எனி அதர் பர்சன் அகெயின்ஸ்ட் எனி அஃபென்ஸ் அஃபெக்டிங் தி பாடி. அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் பாடின்னு தனியாக சாப்டர் வச்சுருக்காங்க. அந்த சாப்டரில் என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் அதுக்குள்ளே வருது. அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி whether மூவபிள் ஆர் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, himself or any other person in which a falling offense under theft, robbery, mischief, criminal trespass, attempt to commit, இதெல்லாம் உள்ள வச்சுருக்காங்க. இதுக்கு எதிராக நீங்கள் ப்ரைவேட் டிஃபென்ஸை செய்யலாம், ரைட் டு ப்ரைவேட் டிஃபென்ஸ். இது ஒரு சப்ஜெக்ட் டு. அங்கே என்ன சொல்லுவாங்கன்னா அரசாங்க அதிகாரிகளுக்கு எதிராக இல்லை, இல்லாட்டா அரசாங்கத்திற்கு அதிகாரியுடைய உதவி வருமானம் இல்லைங்கிறத செக்ஷன் 37 சொல்லுவாங்க.
his own body or body of another person. Offenses against human body. Property. Offenses, a definition of theft, robbery, mischief, criminal trespass. அல்லது attempt to commit theft. இனி right of private defense against act of person of unsound mind. If an act, இது என்ன மாதிரி சூழ்நிலைன்னா, ஒருத்தனை அடிக்க வந்தான் அப்படின்னு சொன்னால் அவன் குற்றம் பண்ணதான் அவனுக்கு எதிராக அவங்களுக்கு ப்ரைவேட் டிஃபென்ஸ் இருக்குது. அதே சமயத்தில் ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாத அவங்கள அடிக்க வரான்னு வைங்க, அவன் செய்த சட்டம் மன்னிக்கு, அவன் தான் செய்வது என்னதென்று அறியவில்லை, அதனால் நத்திங் இஸ் அன் அஃபென்ஸ்ன்னு சொல்லுது. அந்த சமயத்தில் ஒரு அஃபென்ஸ் இல்லை அவன் செய்யக்கூடியது, அதனால் உங்களுக்கு தற்காப்பு உரிமை இல்லாமல் போகுமான்னா இல்லை, உங்களுக்கு தற்காப்பு உரிமை உண்டு. இதை சொல்லுதான் செக்ஷன் 36. When an act which would otherwise be a certain offense, if is not that by reason of youth, want of maturity or understanding, the unsound mindness or intoxication of the person doing that. செயலை செய்யும் மனிதருடைய வயது குறைவு அல்லது மெச்சூரிட்டி ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், வயது குறைவுன்னா 7 வயசு கீழே, மெச்சூரிட்டி ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்னா 7க்கும் 12க்கும் நடுவில் உள்ளது. 3வது அன்சவுண்ட் மைண்ட், 4வது இன்டாக்சிகேஷன். இப்படி உள்ள சூழ்நிலை காரணமாக ஒரு நபருடைய செயல் தவறாக குற்றமில்லை என்றாலும் கூட, every person has the same right of the private defense as if the act was done was an offense. அது ஒரு குற்றச்செயல் என்பது போலவே நீங்கள் என்ன செய்யலாம், பிரைவேட் டிஃபென்ஸ் உங்களுக்கு உண்டு. ஒரு புத்திசாதீனம் இல்லாதவன் கத்தி எடுத்துட்டு உங்களுக்கு குத்த வாரான், அவன் கத்தியை வச்சு குத்தினாலும் கொலை பண்ணாலும் குற்றம் இல்லை. ஏன்னு சொன்னால் அவன் செய்வது இன்னதென்று அறியவில்லை. அந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு பிரைவேட் டிஃபென்ஸ் இருக்கு. அசிப் ஹி வாஸ் எ புத்தி உள்ள மனிதன் அப்படின்னு மாதிரி உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத இந்த செக்ஷன்ல சொல்லுவாங்க. அதே மாதிரி மிஸ்கன்செப்ஷன் அதுலேயும் கூட இருக்கு. மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட். A enters the night house which he is legally entitled to enter. Good faith, he thinks that he is a housebreaker and attack. இவன் வீட்டுக்கு சொந்தக்காரங்க ஒருத்தன் வாரான், ஒருத்தன் வீட்டுக்கு, அவன் லீகலி என்டைட்டில் டு என்டர். பக்கத்து வீட்டுக்காரன் நினச்சிக்கிட்டு அவன் ஒரு திருடன் அப்படின்னு அவனை பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த நேரத்தில் ஒரு தவறுதல் காரணமாக தான் தாக்கப்படுவதால் யார் உள்ளே போகலான்னு இருக்கானோ அந்த விருந்தினர் அவர் எதிர்பார்க்கலாம். இதுதான் ஏ என்டர்ஸ் பை நைட் ஏ ஹவுஸ் விச் இஸ் லீகலி என்டைட்டில் டு ரைட், என்டைட்டில் டு என்டர். அவன் சட்டப்பூர்வமாக உள்ளே போகலாம், ஆனால் பக்கத்து வீட்டுக்காரன் அவர் தவறுதலாக நினச்சிட்டான் இவன் ஒரு திருடன்னு பிடிச்சி அடிக்கான். அப்படி உள்ள சூழ்நிலை ஒன்றை நீ காப்பாற்றிக்கோ அப்படின்னு அவனுக்கு கூட உரிமையை கொடுக்காங்க. இப்படி தான் இந்த ஒரு 3-4 விஷயங்களை சொல்லுதாங்க. வயசு குறைவு அல்லது வாண்ட் ஆஃப் மெச்சூரிட்டி ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் 7 வயசுக்கும் 12 வயசுக்கு நடுவில், அன்சவுண்ட் மைண்டு வயசு குறைவு அல்லது இன்டாக்சிகேஷன். இது போக பை ரீசன் ஆஃப் எனி மிஸ்கன்செப்ஷன் ஆன் த பார்ட் ஆஃப் தட் பர்சன், அந்த நபர் தவறுதலாக ஏதோ மனசில் வச்சுட்டு ஒரு வேலையை செய்தார்னா கூட நீங்கள் ப்ரைவேட் டிஃபென்ஸ் எடுத்துக்கிடலாம். Act is not an offense because of youth, maturity, unsound mind, intoxication by reason of misconception. Private defense against that person. செக்ஷன் 37 பார்க்கோம். 37 ஏற்கனவே பார்த்தோம். எல்லா ப்ரைவேட் டிஃபென்ஸும் சப்ஜெக்ட் டு த கண்டிஷன் செக்ஷன் 37 என்ன சொல்லியிருக்கோ அதில். இதில் தேர் இஸ் நோ ப்ரைவேட் ரைட்டுன்னு 3 விதமான கண்டிஷன்களை அங்கே கொடுக்காங்க. அவங்களுக்கு ப்ரைவேட் ரைட் இல்லைன்னு. ஒன்று ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டு நல்ல நம்பிக்கையில் அவருடைய ஆஃபீஸ் வேலையில் அது சட்டத்தால் நியாயப்படுத்த முடியாது என்றாலும் கூட அவர் வேலையை செய்தார், அந்த வேலைக்கு எதிராக இல்லை. இங்கேயும் ஒரு நிபந்தனை, டஸ் நாட் ரீசனபிளி காஸ் அப்ரஹென்ஷன் ஆஃப் டெத் ஆர் கிரீவியஸ் கட்டு. டெத் ஆர் கிரீவியஸ் கட்டு, கொடுங்காயம் அல்லது மரணம் நிகழும் என்று பயம் நிகழ்ந்தால் இந்த விதி பொருந்தாது. இல்லை என்றால்
ஒரு பொது ஊழியர் நல்ல நம்பிக்கையில் அவர் அலுவலக வேலை செய்யும் போது, அது தவறாக கூட இருக்கலாம், ஸ்ட்ரிக்ட்லி நாட் ஜஸ்டிஃபையபிள், ஒரு தவறாக இருக்கலாம், உத்தரவில் தவறோ இல்லை வேறு வகையாக ஜஸ்டிஃபைடு இல்லாமல் இருந்தால் கூட அவர் ஒரு பொது ஊழியர் என்றால் அவர் செய்ததுக்கு எதிராக இல்லை. இதில் அடுத்ததில் அதே மாதிரி தான், ஆனால் டைரக்ஷன் ஆஃப் ஏ பப்ளிக் சர்வெண்ட், அவருடைய அதிகாரத்தின் பேரில் வேறொருவர் செய்கிறார், நல்ல நம்பிக்கையில் செய்கிறார் அப்படின்னா தோ ஸ்ட்ரிக்ட்லி நாட் ஜஸ்டிஃபையபிள். உதாரணத்துக்கு ஒரு என்க்ரோச்மெண்ட்டை நீக்கிறதுக்கு ஒரு ஜேசிபி என்கேஜ் பண்ணுவாங்க, அவர் ஹி இஸ் டூயிங் அட் த டைரக்ஷன் ஆஃப் தி பப்ளிக் சர்வெண்ட். இங்கேயும் அப்ரஹென்ஷன் ஆஃப் டெத் ஆர் கிரீவியஸ் கட் இருந்தால் இந்த விதிவிலக்கு பொருந்தாது, நீங்கள் உங்களுக்கு ப்ரைவேட் டிஃபென்ஸ் இருக்குது. மூணாவது, there is time to have recourse to the protection of the police authorities. அடுத்த வீடு போலீஸ் ஸ்டேஷனு, இங்கே இது நடக்க அல்லது போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் ஒருத்தன் அடிக்கான் அப்படின்னு சொன்னால் போலீஸ் அதிகாரியை கூப்பிடுவதற்கு உனக்கு நேரம் இருந்தால், அல்லது போலீஸ் உனக்கு ப்ரைவேட் டிஃபென்ஸ் இருக்குது, எப்போ போலீஸ் அதிகாரிகள் வராங்களோ, ப்ரொடெக்ஷன் ஆஃப் தி பப்ளிக் அத்தாரிட்டிஸ் எப்போ வராங்களோ அப்போது உங்களுடைய பிரைவேட் டிஃபென்ஸு உரிமை முடிவடைகிறது. அடுத்த தடவை போலீஸை கூப்பிட்டாச்சு வந்துட்டாங்கன்னா அதுக்கு பின்னால் உனக்கு பிரைவேட் டிஃபென்ஸ் இல்லை, அது வார வரைக்கும் நீங்கள் அவனை பார்க்கலாம். த ரைட் ஆஃப் இன் நோ கோஸ் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃப்ளிக்டிங் மோர் தேன் த ஹார்ம் நெசசரி டு இன்ஃப்ளிக்ட். ப்ரைவேட் டிஃபென்ஸ் கொடுத்ததுனால நீ உன்னை காப்பாற்றிக்கோன்னா வந்த உடனே அருவாளை தூக்கி கையை காலை வெட்டிடாதீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதுதான். இதுதானே சில நீதிமன்ற தீர்ப்புகளில் சொல்லுவாங்க, உனக்கு தேவைக்கு நீ உபயோகிச்சுக்கோன்னு சொல்லுவீங்க உரிமையை, கோல்டன் ஸ்கேலில் தங்கத்தை நிறுக்க மாதிரி நிறுத்து, ஏன் உரிமை என்ன, நான் என்னுடைய செயல்கள் என்ன, இது சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்க முடியாது, கொஞ்சம் அது எப்படி அங்கே இங்கே போகும் அப்படிங்கிறத நீதிமன்ற தீர்ப்புகளையும் சொல்லுவாங்க. இதில் இந்த மாதிரி ஒருவனுடைய உரிமையை கட்டுப்படுத்த வேண்டும், ஒரு பப்ளிக் சர்வெண்ட் கட்டுப்படுத்த மாட்டோம்னா unless he knows he has reason to believe the person is doing is a public servant. அவர் ஒரு பொது ஊழியர் என்று அறியாதவரை இல்லை, பொது ஊழியர் அறியும் போது உனக்கு பிரைவேட் டிஃபென்ஸ் இல்லைங்க தான் இது, அதை எக்ஸ்பிளனேஷனாக சொல்லுவாங்க. unless he knows or has reason to believe he is a public servant. ரெண்டாவது, a person is not deprived of public attempt to unless such a person states that authority under which he acts. அவன் சொல்லணும், நான் இந்த அத்தாரிட்டியில் நான் வந்திருக்கேன்னு சொன்னால் மட்டும்தான் இவருடைய பப்ளிக் ப்ரைவேட் டிஃபென்ஸ் இல்லாமல் போகும். ஆக்ட் டன் பை பப்ளிக் சர்வெண்ட், அவரால் செய்யப்படுகிறது, அவருடைய அலுவலக வேலையாக பண்ணுது, அங்கே அப்ரஹென்ஷன் அண்ட் டெத்துன்னு இல்லை, தோ இட் இஸ் நாட் ஜஸ்டிஃபையபிள். இது டைரக்ஷன் ஆஃப் தி பப்ளிக் சர்வெண்ட். இது ரிக்வெஸ்ட் டு த ப்ரொடெக்ஷன் ஆஃப் நோஸ் ஹி இஸ் எ சர்வெண்ட் அல்லது ஆக்ஷன் அண்டர் டைரக்ஷன். டைரக்ஷன் ஆஃப் பப்ளிக் சர்வெண்ட் வரும்போது அவங்க சொல்லணும், இது அவரோட டைரக்ஷன் பேரில் நான் வந்திருக்கேன், இந்த வேலையை செய்தேன். 38, when right of private defense of body extends to causing death. private defense ன்னு சொல்லுதான் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் the private defense body extends under the restrictions 37 விதிகளுக்கு உட்பட்டு to the voluntarily causing death or any other harm to the assailant. ஒருவனுக்கு மரணம் கூட ஏற்படுத்தலாம். ஒரு பெண்ணை மானவங்கப்படுத்த வாரான், பலவந்தப்படுத்த வாரான் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல மரணம் கூட இருக்கலாம். இப்படி ஒரு விஷயங்களை சொல்லுவாங்க. ஒன்று, such assault may reasonably cause apprehension, death will otherwise be consequence of such assault. ஒன்று அடிக்க வரும்போது மரணம் உனக்கு நிகழும் என்று தோணுமானால் நீ அவனுக்கு மரணத்தை ஏற்படுத்தலாம், பிரைவேட் டிஃபென்ஸ் அதிகாரம் கொடுக்கு. 1, apprehension of death. ரெண்டாவது, such assault as may be reasonably cause apprehension that grievous act will otherwise. உனக்கு கொடுங்காயம் ஏற்படுத்தப்படும் என்று பயம் உண்டாகுமானால், ரீசனபிளி
காயம் ஏற்படும் என்று அச்சம் உண்டாகுமானால் மரணம் ஏற்படுத்தலாம். மூணாவது, அசல்ட் வித் இன்டென்ஷன் ஆஃப் கமிட்டிங் ரேப். ஒரு வீட்டுக்குள்ளே வந்து ஒரு பெண்ணை மானபங்கப்படுத்த வராங்கன்னா அந்த பெண்ணை அருவாள் எடுத்து அவனை வெட்டி கொன்னாலும் தப்பு இல்லை, குற்றம் அல்ல. நாலாவது, அசால்ட் வித் இன்டென்ஷன் ஆஃப் கிராட்டிஃபையிங் அன்நேச்சுரல் லஸ்ட். இயற்கைக்கு மாறான உறவு கொள்ள ஒரு ஆண் வீட்டுக்குள்ளே இருக்கான், இன்னொரு ஆண் வாரான், அவன் கூட உறவு கொள்ள முயற்சி பண்ணுதான் அப்படின்னா அவனை கொலை பண்ணாலும் தப்பு இல்லை. அசால்ட் வித் இன்டென்ஷன் ஆஃப் கிட்னாப்பிங் ஆர் அப்டக்ஷன். அசால்ட் வித் இன்டென்ஷன் ஆஃப் ராங்ஃபுல்லி கன்ஃபைனிங் எ பர்சன். ஒருத்தனை அடைச்சி வைக்க பார்க்கான், திருட வந்தான் வீட்டுக்குள்ளே வீட்டுக்காரங்களை பூட்டி வைக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவனுக்கு இந்த ரைட் வருது. அண்டர் சர்க்கம்ஸ்டான்சஸ் விச் ரீசனபிளி காஸ் ஹிம் டு அப்ரகண்ட் தட் ஹீ வில் ஹாவ் நோ ரிக்வஸ்ட் டு தி பப்ளிக் அத்தாரிட்டிஸ். போலீஸுக்கு ஃபோன் பண்ண என்ன விடமாட்டான், கொண்டு வந்து அடைச்சி வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா கொலை பண்ணாலும் தப்பு இல்லை. ஆக்ட் ஆஃப் த்ரோயிங் ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டிங் ஆசிட் ஆர் அட்டெம்ப்ட் டு த்ரோ ஆசிட். அமில வீச்சு அல்லது வீச முயற்சித்தாலும் அங்கே அந்த அவனுக்கு மரணம் விளைவித்தாலும் குற்றம் அல்ல. ஒன்று டெத்து, அடுத்தது கிரீவியஸ் கட்டு, காயம் கொலை, தான் கொல்லப்படலாம் அல்லது தனக்கு கொடுங்காயம் ஏற்படுத்தப்படலாம் அல்லது தான் கற்பழிக்கப்படலாம் அல்லது இயற்கைக்கு மாறாக உறவு கொள்ள தான் கட்டாயப்படுத்தப்படலாம், கடத்தப்படலாம், அடைத்து வைக்கப்படலாம் அல்லது அமிலம் வீசப்படலாம். அப்படிங்கிற சூழ்நிலையில் செய்யலாம். அப்படின்னு மரணமும் நிகழலாம். இதெல்லாம் பழிவாங்கும் செயலுக்கு பிரைவேட் டிஃபென்ஸ் இல்லைன்னு பல தீர்ப்புகளை சொல்லுவாங்க. இட் இஸ் டிஃபிகல்ட் டு எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் எ பர்சன் எக்ஸசைசிங் தி ரைட் ஆஃப் குட் ஃபெய்த் டு வெய் வித் கோல்டன் சாண்ட் வாட் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ஃபால்ஸ் இஸ் நெசசரி டு கீப் த ரைட். என்னுடைய உரிமை எந்த அளவுக்கு இருக்குன்னு அவன் ஒருத்தன் ஒரு பெண்ணை கற்பழிக்க ஒருத்தன் வாரான் அப்படின்னு வைங்க, அந்த நேரத்தில் அந்த பெண்ணை நான் என்ன செய்யலாம் அப்படின்னு தான் யோசிப்பாளே தவிர நமக்கு என்ன உரிமை இருக்குது என்ன செய்யலாம்னு யோசிக்க மாட்டான். ஏன்னா இந்த உரிமைகள் வந்து சில இடங்கள்ல மாறுது. வீட்டில் அத்துமீறினால் ப்ராப்பர்ட்டியை பார்க்கும்போது பார்க்கலாம், வீட்டில் அத்துமீறினால் கொலை செய்யலாம், அவனுடைய உயிருக்கு மரணத்தை விளைவிக்கலாம், உயிரை எடுத்துடலாம். ஆனால் ஒரு தோட்டத்தில் போய் அவன் அத்துமீறினா இல்லை அப்படின்னு வருது. அப்போ அந்த மாதிரியெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த சூழ்நிலையில் தன்னை காத்துக்கொள்ள அவன் என்ன செய்வானோ அதைத்தான் செய்வான். அது இல்லாமல் தங்கத்தை நிறுக்க மாதிரி ரைட்டாக நிறுத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அப்படின்னா அது சூழ்நிலையை பொறுத்து நீதிமன்றங்கள் முடிவு பண்ணுவாங்க. when such rights causing any harm other than death, if the offence be not any of the description section 38, the body does not extend to voluntarily cause death but does extend to under restriction to 37 voluntary causing any other harm. என்ன செய்யலாம்? கொடுங்காயம் விளைவிக்கலாம், காயம் ஏற்படுத்தலாம், மரணத்தை தவிர என்ன வேணாலும் செய்யுங்க. இந்த மரணங்கிறது இங்கே சொல்லக்கூடிய இந்த விஷயங்களுக்கு மட்டும். டெத்து, கிரீவியஸ் ஹர்ட், ரேப்பு, அன்நேச்சுரல் லஸ்ட்டு, கிட்னாப்பிங், ராங்ஃபுல் அப்படின்னு இருக்குது. இதை தவிர மற்றதுக்கு என்ன வேணாலும் செய்யலாம். சப்ஜெக்ட் கண்டிஷன் ஆஃப் 37 அதான் பப்ளிக் சர்வெண்ட்டை பற்றி பார்த்தோமே அது. இனி 40 கமன்ஸ்மெண்ட் அண்ட் கண்டினியூன்ஸ் ஆகுது. எப்போ தொடங்குது எப்போ முடியுது அப்படிங்கிறத. எப்போ தொடங்குன்னா as soon as reasonable apprehension of danger. எனது உடம்புக்கு ஏதோ காயம் ஏற்படுத்தப்படலாம், கொலை செய்யப்படலாம், தான்க்கு மரணம் ஏற்படுத்தப்படலாம் அப்படின்னு சொல்லும்போது ரீசனபிள் அப்ரஹென்ஷன், ஒரு பயம் ஏற்படுத்தும் போது ரீசனபிள் அப்ரஹென்ஷன் ஆஃப் டேஞ்சர் டு த பாடி, தன்னுடைய உடம்புக்கு அபாயம் ஏற்படுகிறது என்று பயம் எப்பொழுது ஏற்படுதோ அப்போ தொடங்குது. ஒரு அட்டம்ப்டோ அல்லது பயமுறுத்தலோ அல்லது முயற்சியோ வரும்போது தொடங்குது. கண்டினியூஸ் as long as apprehension continues. அந்த பயம் தொடரும் வரை வரும். when right of private defense extends to causing death, இப்போ private defense to property, அங்கே என்ன பார்த்தோம்? உடம்பை பார்த்தோம். இங்கேயும் அதே மாதிரி subject to condition of 37 committing or attempting commit robbery, house breaking after sunset or before rise. ராத்திரி வீடு உடைச்சு உள்ள வந்தாங்கன்னா, mischief by fire or explosive
on any building, tent, vessel or which used as a human dwelling or as a place of custody of property. ஒரு குடோனுக்கு தீ வைக்கும் அப்படின்னா அங்கே மிஸ்சீஃப் பை ஃபயர், அல்லது குடோனில் வெடி வைக்காங்கன்னா உண்டு. டென்ட்டு, வெசல் அதெல்லாம் வருது. அடுத்தது theft, mischief or house trespass under circumstances may reasonably cause apprehension or death or grievous hurt will be consequences. ஒரு திருட்டு அல்லது மிஸ்சீஃப் அல்லது ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ் இதில் தனக்கு மரணம் ஏற்படுத்தப்படலாம் அப்படின்னு சொன்னால் அங்கேயும் செய்யலாம். வீட்டுக்கு திருட வந்தான் கையில் அருவாளோட வாரான், அப்போ என்ன இருக்குது, அது இந்த சப்செக்ஷனில் வருது இந்த கிளாஸில். ரீசனபிள் அப்ரஹென்ஷன் தட் டெத் ஆர் கிரீவியஸ் ஹர்ட் வில் பி த கான்சிக்வன்ஸ். நான் என்னுடைய பிரைவேட் டிஃபென்ஸை உபயோகிக்கவில்லை என்றால் எனக்கு மரணம் நிகழலாம், திருடன் கையில் அருவாள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்டு. மிஸ்சீஃப் பை எக்ஸ்ப்ளோசிவ்ங்கிறது இந்த சட்டத்தில் புதுசாக சேர்த்துருக்காங்க. ராபரி, இரவில் வீட்டில் கன்னமிடுதல், மிஸ்சீஃப் பை ஃபயர், மிஸ்சீஃப் ஹவுஸ் ட்ரெஸ்பாஸு வேர் அங்கே டெத்தோ அல்லது கொடுங்காயமோ ஏற்படுத்தப்படலாம் என்று பயம் இருக்கும்போது. பாருங்கள், ட்ரெஸ்பாஸ் இன் ஓப்பன் லேண்ட், ட்ரெஸ்பாஸ் இன் ஓப்பன் லேண்டு இதுக்குள்ளே வரல. ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ் வரும், ஆனால் ட்ரெஸ்பாஸ் இன் ஓப்பன் லேண்டு வரல, அப்போ அங்கே டெத்து ஏற்படுத்த முடியாது. when such a right extends to harm other than death, இது சொன்னதை தவிர மீதி எல்லாமே right not to extend voluntarily causing death but does extend to subject to restrictions. 41 சொன்னதை தவிர மீதி எல்லாத்துக்கும் subject to condition 37 என்னது பப்ளிஷர் வந்துட்டு மீதி எல்லாமே என்ன செய்யலாம், மரணத்தை தவிர வேறு விளைவுகளை ஏற்படுத்தலாம். எப்போ தொடங்குது எப்போ முடியுது. commences when reasonable apprehension danger of property commences. against theft, அவன் ப்ராப்பர்ட்டியை எடுத்துட்டான், போகிறான், சொத்தோட வெளியே போயிட்டான், or either the assistance of the public authorities is obtained or property has been recovered. அந்த சொத்தை திருப்பி பிடிக்க வரைக்கும் கூட்டத்தோட அந்த போலீஸோடையோ இல்லை மற்றவங்களோட சேர்ந்து சொத்தை பிடிக்க வரைக்கும் அல்லது ரெக்கவர் பண்ண வரைக்கும் அந்த அஃபண்டரை பிடிக்க வரைக்கும் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி ப்ரைவேட் டிஃபென்ஸ் இருக்குது. சொத்தை பொறுத்தவரை, திருட்டை பொறுத்த வரைக்கும். ராபரி பொறுத்த வரைக்கும் as long as attempts to cause hurt, grievous hurt continues, அவன் பிடிச்சி வைக்கானோ இல்லை டெத்து வருதோ அப்படிங்கிற வரைக்கும் அது கண்டினியூ ஆகுது. அகெயின்ஸ்ட் கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் as long as the commission of trespass continues. கிரிமினல் ட்ரெஸ்பாஸ்னால் வீட்டு வாசலில் ஒருத்தன் வந்து நின்று சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான், அப்போ அவங்களுக்கு ப்ரைவேட் டிஃபென்ஸ் வருது. அகெயின்ஸ்ட் ஹவுஸ் பிரேக்கிங் ஆஃப்டர் சன்செட் அண்ட் பிஃபோர் சன்செட் as the house break which has been begun by such breaking continues. எது வரைக்கும் அது தொடர்ற வரைக்கும் இருக்கும். ப்ரைவேட் டிஃபென்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ரீசனபிள் அப்ரஹென்ஷன் ஆஃப் டேஞ்சர் இருக்க வரைக்கும் இருக்குது. தெஃப்டை பொறுத்த வரைக்கும் அவன் ஓடிப்போனான்னா அல்லது அவனுடைய சொத்துக்களை பிடுங்கிட்டாங்க, எடுத்துகிட்டு போன சொத்துக்களை ரெக்கவர் பண்ணிட்டாங்கன்னா அங்கே முடியுது, அது வரைக்கும் இருக்குது. ராபரி அது காயங்கள் ஏற்படுத்துவான் அப்படின்னு பயம் இருக்க வரைக்கும் தொடர்ந்து இருக்குது. கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் அவன் ட்ரெஸ்பாஸில் இருக்க வரைக்கும், நம்ம வீட்டில் வாசலில் நின்று சத்தம் போடுதான்னா சத்தம் போடுறது வரைக்கும் அங்கே இருக்குது, அவனா போகணும். எப்போ ஹவுஸ் பிரேக்கிங் தொடங்குதோ அப்போ முடியுது, எப்போ முடியுதோ அவன் ஓடி போகிறான்னா அது வரைக்கும் such breaking continues. Right of private defense against deadly assault when there is a risk harm of innocent person. இப்போ ப்ரைவேட் டிஃபென்ஸ் இருக்கையில் வேற ஒருவருக்கு காயம் ஏற்படுத்தப்பட்டாலும் அங்கே உங்களுக்கு ப்ரைவேட் டிஃபென்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த செக்ஷனை பார்க்கும்னால
இந்த இல்லஸ்ட்ரேஷனை பார்க்கலாம். ஏ இஸ் அட்டாக்ஸ் பை எ மாப் ஹூ அட்டெம்ப்ட் டு மர்டர் ஹிம். பெரிய ஒரு 10 பேர் 20 பேர் பெரிய அருவாளோட வந்துட்டாங்க, கொலை பண்ண வராங்க. He cannot exercise a right of privilege without firing at the mob. He cannot fire without risking a young children who is mingled with the mob. அந்த கூட்டத்தை விரட்டணும்னா இவன் என்ன செய்யணும்? துப்பாக்கி வச்சு சுடணும். துப்பாக்கி வச்சு சுடுறதுக்கு போனான்னா அங்கே கூட்டத்தில் 2 பெண்கள் நிற்காங்க, இல்லாட்ட 2 சின்ன பிள்ளைகள் இருக்கு. இவனுக்கு வேலை, இவனுடைய நோக்கம் அவங்கள விரட்டணும், அவங்கள சுடணும்னு தான். ஆனால் இந்த பிள்ளைகளும் உள்ள நிற்கிறதுனால ஒருவேளை அவங்களும் இறந்தாலும் இருக்கலாம். அப்படியா இருந்தாலும் ஏ கமிட்ஸ் நோ அஃபென்ஸ் இஃப் சோ பை ஃபயரிங் ஹார்ம்ஸ் டு எனி ஆஃப் த சில்ட்ரன். அந்த மாதிரி சூழ்நிலையில் கூட ப்ரைவேட் டிஃபென்ஸ் இருக்குது. ப்ரைவேட் டிஃபென்ஸ் இருக்குது, அப்ரஹென்ஷன் ஆஃப் டெத் இருக்குது. அதில் cannot effectively concerned இன்னோசன்ட் பீப்புளுக்கு காயம் ஏற்படுத்தாத வகையில் என்னோட ப்ரைவேட் டிஃபென்ஸை செய்ய முடியாதுன்னா அங்கேயும் செய்ய முடியாது அப்படின்னு இருந்தால் கூட இவன் ப்ரைவேட் டிஃபென்ஸை எடுத்துக்கிடலாம்.